நம்மளோட சுயமுன்னேற்ற முயற்சிகள் அதாவது செல்ஃப் ஹெல்ப் முயற்சிகள் ஏன் சில சமயம் வேலை செய்ய மாட்டேங்குது? வாங்க இந்த பகுதியில அதுக்கான காரணத்தையும் அதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வையும் பார்க்கலாம். நீங்க ஒரு புது பழக்கத்தை ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பழையபடி மாறிட்டதா எப்போ அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வேலையிலயோ குடும்ப உறவுகளிலயோ இல்ல உங்களையே நீங்க நல்லா பாத்துக்கறதுலயோ முன்னேற நினைச்சிருப்பீங்க. ஆனா என்ன செய்யணும்னு நமக்கு தெரியறதுக்கும் அதை உண்மையிலேயே செய்யறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இது எல்லாருக்கும் வர்ற ஒரு ஸ்ட்ரகிள் தான். இதுக்கு காரணம் உங்ககிட்ட வில் பவர் இல்லன்னோ இல்ல நீங்க ஸ்மார்ட் இல்லனோ அர்த்தம் இல்ல. உண்மையான சவால் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கும் நம்ம செய்யற செயலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளிய கடந்து வர்றதுதான். சரி, முதல் பகுதி அறிதலுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுகள் கூட ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மள பல பேரு நிறைய புக்ஸ் படிப்போம், ஒர்க் ஷாப்ஸ்லாம் போவோம். ஆனா கத்துக்கிட்டத வாழ்க்கையில யூஸ் பண்ணும்போது தான் தடுமாறுவோம். ஏன்னா வெறும் அறிவு மட்டுமே மாற்றத்தை கொண்டு வராது, செயல்தான் ரொம்ப முக்கியம். அதனால இது உங்க பர்சனல் ஃபெயிலியரா நினைக்காதீங்க. இது ஒரு காமன் சேலஞ்ச். பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ்ல தான் இருக்கு. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். இரண்டாவது பகுதி ஒரு சிம்பிளான தினசரி கட்டமைப்பு. நீங்க எதிர்பார்க்குற அந்த மாற்றம் வரணும்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, சின்ன சின்னதா தினமும் செய்யற விஷயங்கள்ல தான் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒரே ராத்திரியில உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்கிறத விட ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் செய்யறதுல கவனம் செலுத்துங்க. இந்த சின்ன சின்ன செயல்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதோ 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். 1, சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அந்த சில விஷயங்களை தேர்ந்தெடுங்க. 2, கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே இதை செய்ய நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தனா அப்படின்னு கேளுங்க. 3, மதிப்பிடுங்க. உங்க முயற்சிக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கோர் கொடுங்க. சரி, இந்த சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் ஏன் இவ்ளோ எஃபெக்டிவா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் சுய பரிசோதனை. அதுதாங்க நம்ம பர்சனல் growthக்கு ஒரு என்ஜின் மாதிரி. இந்த கோட்ல சொல்ற மாதிரி விழிப்புணர்வு தான் மாற்றத்தோட அடித்தளம். தினமும் நீங்க உங்களையே செக் பண்ணும்போது நீங்க செய்யற செயல்கள் உங்க கோல்ஸோட பொருந்தி போகுதான்னு நீங்களே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. தினமும் உங்க முயற்சிகளுக்கு நீங்களே நேர்மையா மார்க் போடும்போது எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஆகலன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இது உங்களை குறை சொல்லிக்கிறதுக்காக இல்ல, உங்க பழக்க வழக்கங்களை கவனிச்சு எங்க சின்ன சின்னதா சரி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த புது பழக்கங்களை எப்படி நிரந்தரமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான் உங்க நல்ல எண்ணங்களை ஒரு நிரந்தர பழக்கமா மாத்தும். முதல் விஷயம் நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி. தினமும் இதை செய்யணும். 2வது கட்டமைப்பு. இந்த தினசரி கேள்விகளே உங்களுக்கு வழிகாட்டும். 3வது பொறுப்பு கூறல், அதாவது அக்கவுண்டபிலிட்டி. உங்க கோல்ஸையும் ப்ராக்ரஸையும் ஒரு நண்பர்கிட்டயோ இல்ல ஒரு வழிகாட்டிக்கிட்டயோ ஷேர் பண்ணும்போது நீங்க அந்த பாதையில உறுதியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்களுக்கு ஊக்கமளிச்சு உங்க பயணத்தை இன்னும் பயனுள்ளதா மாத்துவாங்க. இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லுது பாருங்க. வெறும் வில் பவரை மட்டும் நம்புனா அது சில சமயம் கைவிட்டுரும், நம்மள சோர்வடையவும் செஞ்சிடும். ஆனா ஒரு டெய்லி சிஸ்டமை ஃபாலோ பண்ணா அது ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும். அது உங்க வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இதுதாங்க முக்கியமான வித்தியாசம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க எதிர்பார்க்குற அந்த நீடித்த மாற்றம் உங்க கையில தான் இருக்கு. சின்னதா ஆரம்பிங்க, விடாம பண்ணுங்க. தினமும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்க பயணத்தை வழி நடத்துங்க. நேர்மையான சுய பரிசோதனை, ஒரு சிம்பிளான அளவீடு, மத்தவங்களோட ஆதரவு, இதெல்லாம் இருந்தா நீங்க எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாற முடியும். உங்க முன்னேற்ற பாதை இன்னைக்கே தொடங்குது, ஒரு நேரத்துல ஒரு சின்ன அடியோட. இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க?